உரையாற்ற அழைக்கிறோம். மங்கள ஒளி சந்தி ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓமே போற்றி. இறைக்கு கூட மந்திர உபதேசங்கள் அருளியவனே போற்றி. ராமேஸ்வரம் கண்டவனே போற்றி. ராவணனை வதம் செய்ய துணை நின்றவனே போற்றி. பாலம் கட்டி கொடுக்க அற்புதமாக வழி சொன்னவனே போற்றி 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 என அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, பிரபஞ்ச மகாசித்தனை, பிரபஞ்ச மாமுனியை, ஒட்டுமொத்த சித்தர்களின் உன்னத தலைவனை வருக 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 என திருப்படி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வணங்கி, முக்கோடி தேவர்களும் எழுந்து நிற்க, மூலோகமும் மகிழ்ந்து நிற்க, அகத்தியமே வருக, ஜகத்தியமே வருக, புனித நதிகள் எல்லாம் எவ்வல்லை சூழ்ந்து நிற்க, இந்நகரிலே பெருக்கெடுத்து ஓடுகின்ற அகத்தியன் தீர்த்தம் இங்கு வந்து நனைந்து நிற்க, ஜகத்தியம் மகிழ்ந்து நிற்க, ஜெகப் பிரபஞ்சமே எழுந்தருளி உரை நிகழ்த்த, முன்னிறை நிகழ்த்த, முதல் உரை நிகழ்த்த, முகப்பு உரை நிகழ்த்த, அகத்தியமே ஆசானே அற்புதனே வருக 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 என அகத்தியத்தை அழைத்து நிற்கிறோம். ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ நமோ நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் 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 அகதீசாய 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 நமோ நமக. அருள் இறைமகா பேராற்றல் இறைவனின் ஆதார சுருதியாக எழுந்து நிற்கும் ஆழி பேரலை கொஞ்சி விளையாடும் ஆழ்கடல் தவம் கண்ட ஆதிநிலை அவதார சித்த நிலைதனை உலகோர் அறிய, உன் தவ நிலைதனை உலகோர் அறிய, உன்னை யுகமாற்ற நிகழ்விற்கென்னும் அற்புத நிகழ்வு நோக்கிய பயணத்தின் தலைவனாய் வார்த்தெடுத்த யாம் அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. பேருலகம் பல்வேறு யுகங்கள் கடந்த பேருலகம் கலியுகமாக மாறி நிற்கின்ற இவ்வேளைதனிலே ஏற்றமிகு பல்வேறு ஆண்டு நிலையாக உன்னை வார்த்தெடுத்த கலியுக வேந்தன் நிலையாய் உன்னை வார்த்தெடுத்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. 11,000 யுகம் என்னும் தோராய நிலை கொண்ட அருள் இறைதவம் கண்ட சித்தனே, அவ்யுகமதில் காணா தவமதை, அவ்யுகமதில் எவ்விரையாற்றலும் காணா தவமதை கண்ட சித்தனை கண்ட சித்தனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உன்னருள் நிலை எதுவென்று உலகோர் அறிவதற்கு ஆர்ப்பரித்து எழுந்த சிவபெருமானுடைய பேராற்றலை தாங்கி நிற்கின்ற எம்மை தாங்கியவனே, உன்னை தாங்கி நிற்பவன் சிவம் என்று வாழ்த்த வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆழி பேரலை அருள் நிலையாய் விளையாடும் செந்திலகமாக உன் அகமதை மாற்றிய தன் அகத்திற்குள் அகத்தியனுக்கு அகம் அமைத்து இறை அகமாக வளம் வருகின்ற ஆள் நிலை அவதார சித்தனே, சபையே, ஆதிரை சுற்றம நூலே, நூலுக்குள் இருந்து அகத்தியன் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உனதருள் நிலைதனை இறை கணங்கள் எல்லாம்
உள்ளூர வாழ்த்தி நிற்கின்ற அற்புத வேலைதனில் எமக்கொரு தலம் வேண்டும் என்று கேட்டு அமர்ந்த அற்புத சபரிவாசனை தாங்கி வந்து அமர்ந்தோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. எங்கு இறை நிலை வாழும், எங்கு இறை ஆற்றல் குடியிருக்கும் என்னும் அருள் ஞான தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்காக ஆயுதம் தேவை என்று அகத்தியன் வேண்டி நிற்க, சிவமே ஆயுதமாக வந்தமர்ந்த சபைதனை தன் செங்கோலை ஆயுதமாக மாற்றிய சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூல், அந்நூல் எங்கிருந்து பெறப்பட்டது என்கின்ற வினாவிற்கு விடையாக ஒரு சித்த வடிவமாக ஒரு மகோன்னத மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சிவநிலை கடந்த சிவமகா வாழை நிலையே அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. இந்நிலைகள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டன என்னும் வினாவிற்கு விடை அகத்தியன் தான் என்று தாழ் பணிந்து நிற்கின்ற சித்தனே, உன் தாழ் அடியில் நின்று உன்னை வணங்கும் இறைகணங்கள் வாழ்த்து நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலை தாங்கி வந்து அமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அருள் இறை மங்கள நந்தியோடு இணைந்த இறைகணங்கள் எல்லாம் வரிசை கோர்த்து வந்து நிற்கின்ற அற்புத தலமாக மாற்றம் பெற்ற இத்தடம் அருள் நிறை கொண்ட செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் அமர்ந்திருக்கும் அற்புத நாயன்மார் ஆழ்வார்கள் புடைசூழ வந்தமர்ந்திருக்கின்ற கணங்கள் எல்லாம் உம்மை வாழ்த்தி நிற்கின்ற பொழுது அகத்தியன் வாழ்த்துவதற்கு என்ன பஞ்சம் என்று வந்தமர்ந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவ் அனுக்கிரக ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கின்ற சித்தனே, உன்னை தாங்கி நிற்கும் பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கின்ற பிரபஞ்சமகா சபையாக வார்த்தெடுக்கப்பட்ட சபைதனிலே அதனை தாங்கி நிற்கும் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனே. யாம் கண்ட புண்ணிய நிலைகளிலெல்லாம் உயர் நிலை கொண்ட புண்ணிய வடிவமாக சிவபெருமானே வார்த்தெடுத்த அற்புத நாம வழியை சூட்டிய அற்புத சித்தனே, யுகம் காணா நாமமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை சிவபெருமான் திருவாய் மூலமாக ஜீவ ஏட்டின் மூலமாக பெற்ற அற்புத வாழை சித்தன் என்னும் நாமம் உயர்ந்து படிப்படியாக சிவத்திற்கும் மேலான பேராற்றலை பெற்ற சிவமகா வாழை சித்தனே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழ்த்துக்கள் என்று அகத்தியன் கூற ஜீவ ஏடுகளில் இருந்து அகத்தியன் யாம் வாழ்த்துக்கள் கூற அத்துணையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்த அடிபணிவு சரணாகதி நிலையை எண்ணித்தான், அந்நிலையை எண்ணித்தான் என் நிலையோடு வந்து அமர்ந்தோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை தாங்கி நிற்கின்ற சித்தனே, 1000 2000 அல்ல பல கோடி அகத்திய உருவங்களை உருவாக்குகின்ற அற்புத சிவமகா வாழை சித்த புண்ணியமாய் நீர் வளம் வந்து தடம் பதிக்கின்ற தலங்கள் எல்லாம் அற்புத பிரபஞ்ச மகாசபை தலங்களாக மாற்றம் பெற்று தர்ம யுகமாக மாறுகின்ற சுவடது துவங்கிய வேலைதனில் தான் அகத்தியன் யாம் உடன் பயணிக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகள் தவழ்ந்தோடி வருகின்ற எம் சபைதனில் இருந்து ஏற்றமுறை அற்புத சித்தனோடு பயணப்படுகின்ற அவன் கரம் பிடித்த இல்லாள் மழலையர்கள் புடைசூழ நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்று உரைப்பார்களே, கண்ணுக்கு தெரியாத நாயன்மார்கள் ஆழ்வார்களை கண்ணெதிரே காண்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து அமர்ந்த சீடர்களாய் வலம் வருகின்ற அத்துணை பேருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை உரை என்பது எவ்வாறு இருக்கும்? இறைவனை அறிய முடியுமோ, இறைவனை அறிய இயலுமோ, இறைவனை எவ்வாறு அறிய இயலாதோ அவ்வாறு இறையின் உரையை மறுபடி கேட்டு உணர்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் இறையாற்றலை உணர முடியும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவம் வந்து உரையாடுகின்றானா, சிவ ஆற்றல் வந்து உரையாடுகின்றாதா, சிவ கணங்கள் வந்து உரையாடுகின்றனவா என்று உள்ளுக்குள் எண்ணி மாளாத அத்தகைய எண்ணங்கள் சுழல் நிலையில் சுழன்று கொண்டிருக்க ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு வார்த்தை நிலையில் ஆசிகள் கூறி சொல்கின்ற அற்புத இறை பெற்ற ஆதி கைலாய இறை சூட்சமன் நூலை தாங்கிய சித்தனே, உன்னை தாங்கியவனுக்குள் நூலை புகுத்தி அவன் நெட்டி சுழுமுனையில் இருந்து அகத்தியனை மட்டுமல்ல ஆற்றல் பெற்ற இறை கணங்களை உரையாற்ற வைக்கின்ற
சித்தினை பெற்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என்ன தவம் செய்தோம், என்ன புண்ணியம் செய்தோம், ஒரு வாழும் குரு என்னும் நிலைக்குள் அத்துணை பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல், ஞான ஆற்றல், ஞான பேருரை ஆற்றல் எங்கிருந்து பெற முடியும்? இறை மட்டும்தான் உரையாடும் எனில் இறைதான் வந்து உரையாடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை வேத ஆகம நிலைகளுக்குள் எல்லாம் சென்று ஆராய்கின்ற பொழுதெல்லாம் ஏற்படாத ஆகம நிலைகள் ஒன்று கூட இல்லாது அமைதியாக ஆற்றலோடு என்னை பின்தொடர்ந்தவன் பின்னால் தொடர்கின்றோம் யாம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒன்றும் கற்காத நிலைதனில், எதையும் ஏறெடுத்து பார்க்காத நிலைதனில் அகத்தியம் ஒன்றே ஜெயம் என்ற அற்புதமான தாரக மந்திரத்தை தன் சிரசின் மேல் ஏற்றி வலம் வந்த சித்தன் பின்னால் அகத்தியன் வலம் வருகின்றோம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதுகாரும் உரைத்தவன் சித்தன் முகப்பு உரையில் உங்களுக்கெல்லாம் எளிய நிலையில் ஞான பேருரை ஆற்றினானே, அது அவன் ஆற்றிய உரை அல்ல, சிவம் ஆற்றிய உரை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவனுக்குள் இருந்துதான் இத்துணை ஆற்றல் பெற்ற ஞான உரை பீரிட்டு கிளம்பும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. எவனாலும் இதுபோன்று எளிய நிலையில் உதாரண நிலைகள் கூறி ஞானத்தை கற்றுக் கொடுக்க இயலாது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இச்சபை உருவான நிலை, இச்சபை ஏற்பட்ட நிலைதனை உரைக்க வேண்டுமெனில் ஒரு திங்கள் போதாது அகத்தியனுக்கு என்று கூடுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் இவன் கொடுத்த நாமம், அவன் கொடுத்த நாமம், எச்சீடனும் கொடுத்த நாமம் அல்ல, சிவம் கொடுத்த நாமம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஜீவ ஏடுகளின் முன்பாக அமர்ந்து ஒவ்வொரு ஏட்டினை பிரிக்கின்ற பொழுது அத்தகைய ஏடே புண்ணியம் பெற்ற நிலைதனை பெற்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு ஜீவ ஏடுகளின் முன்பாக அமர்ந்து அவனுடைய ஆசி நிலைகளை அகத்தியன் உரைக்கின்ற பொழுது, அகமகிழ்வோடு உரைக்கின்ற பொழுது சிவமும் தேவியும் அத்துணை கணங்களும் பரந்தாமல் ஆற்றல் கொண்ட அவதாரங்கள் எல்லாம் ஆசி கூறி மகிழ்ந்து சென்றன என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகளில் எல்லாம் பெற்ற ஆற்றல், அன்பு நிலை, அகமகிழ்வு நிலையினுடைய ஒரு உன்னத வடிவம்தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற சபையாகும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இச்சபை இவன் நடத்துகின்ற சபை அல்ல, அவன் நடத்துகின்ற சபை அல்ல, எம் சிவம் நடத்துகின்ற சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு இறை இருக்கின்றான் என்னும் தத்துவத்தினை உரைத்தான். உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை உணராது இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்ற மானிட நிலைகளே, மானிடனுக்குள் தான் மகோன்னத இறை தத்துவம் அடங்கி இருக்கின்றது என்ற ஆதி இறை சூட்சம நூலினுடைய ஞான தத்துவத்தை சுமந்து ஞான தத்துவமாக வலம் வருகின்ற சித்தன் பின்னால் தான் அகத்தியன் வலம் வருகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்றால் என்ன? பல்வேறு நாமவழி பாடல்களையும் வேத ஆகம முறைகளையும் நான்மறை நிலைகளையும் அத்துணை வேத மந்திரங்களையும் கற்றுக்கொண்டு தன் சிரசில் ஏற்றிக்கொண்டு உரையாடுவது அல்ல ஞானம். ஞானம் என்ற ஒன்றை அது எதுவென்று தேடி கண்டுபிடித்து அதனை ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம் எனில், ஞானம் என்றால் மறுபெயர் என்ன? அமைதி என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அமைதி என்ற சொல்லுக்குள் இருக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்படும்? உனக்குள் இருந்துதான் அது தூண்டப்படுகின்றது. தூண்டுவதற்கு ஒரு குரு வேண்டும். அது எவனாக இருக்க வேண்டும்? சிவத்திடமிருந்து நேரடியாக பெற்ற ஆற்றலை சுமந்தவனாக இருக்க வேண்டும். அவனை சுமந்து வருகின்ற சீடர்களே, என்னை சுமந்து வருகின்றீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு வாழும் குருவை, அவன்தான் பிரபஞ்சம், அவன்தான் சிவம், அவன்தான் இறைகணங்கள், அவன்தான் பஞ்சபூதம், அவன்தான் அனைத்தும் என்று ஏற்று வலம் வருகின்ற ஒரு உன்னதமான சீடன் அகத்தியனாக வலம் வருகின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் என்றால் என்ன என்கின்ற வினாவிற்கு விடையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சித்தன் பின்னால் வாருங்கள், அகத்தியத்தை உணரலாம், அகத்தியனை காணலாம், அகத்தியனுக்குள் அண்டத்தை காணலாம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. முன்னமர்ந்து உரையாடுகின்றானே ஒரு அரை நாளிகை பொழுது, அவனோடு பயணித்து பாருங்கள். ஒரு நாளிகை, இரு நாளிகை அல்ல, ஒரு நாள் முழுவதும்
அவனோடு பயணித்து அமர்ந்து உரையாடி பாருங்கள். அவனிடமிருந்து வருகின்ற ஞானை வார்த்தைகள் என்பது அத்துணையும் இறைவனின் ஆணையாகும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் இட்ட ஆணையை ஏற்று நின்று தன்னை இழந்த நிலை, தன்னை பறிகொடுத்த நிலை, தன் இகலோக நிலை அனைத்தையும் பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்த நிலைக்காக அகத்தியன் அத்துணையும் தாரை வார்த்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு இதுபோல் ஆற்றலோடு உரையாட இயலும்? ஆன்மீக நிலை கொண்ட கல்விகளை கற்றவனாக இருந்த பொழுதும் உள்ளுக்குள் இருந்து வருகின்ற ஆற்றல் அவனுடைய தேவைக்கு தகுந்தவாறு அவன் அத்தகைய ஆற்றலை மாற்றிக்கொண்டு உரையாட முடியுமே தவிர ஏற்றமிகு இறையாய் அமர்ந்து இவனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றலை தன்னுடைய சுழுமுனையில் தாங்குகின்ற ஆற்றல் ஒரு சீடனுக்கு மட்டும்தான் ஒரு குருவிடமிருந்து பெற முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை இறை எங்கிருக்கின்றான், எங்கு அமர்ந்திருக்கின்றான், எத்திசையை நோக்கி கொண்டிருக்கின்றான், என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றான் என்ற கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களுக்கெல்லாம் ஒரே விடை உனக்குள் என்கின்ற தத்துவத்தை கூறுகின்ற சிவசபையை நாடி வந்த சீடர்களின் வரிசைதனிலே ஏற்றமிகு நற்சீடனாக வலம் வருகின்ற அனைவரும் அகத்தியன் முன்பாக முதன்மை சீடர்கள் தான் என்று கூறி மகிழ்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. வாழும் குருவிற்கும் ஒரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது இறைவனுக்கும் குருவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை காட்டிலும் அதி உன்னதமானது என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. இறைவன் கூட அயர்ந்து உறங்குவான், இறைவன் கூட ஒரு கணம் யோசிப்பான். வாழும் குரு ஒரு காலம் யோசிக்க மாட்டான். தன்னுடைய சீடனுக்கு ஆற்றல் முழுவதையும் வழங்குகின்ற அற்புதமான நிலை பெற்றவன் தான் ஒரு வாழும் குரு. அத்துணை ஆற்றலையும் பெற முற்படுபவன் தான் ஒரு உண்மையான சீடன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை எங்கிருந்து வருகின்றது? குரு என்கின்ற வார்த்தைக்குள் இருக்கின்ற அற்புதமான நிலை. அவன்தான் சிவம் என்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் தன் சரீரத்தை, தன் அங்க அவயங்கள் தவிர அத்துணையும் தாரை வார்க்கின்ற நிலை பெற்றவனோடு வளம் வருகின்ற சீடர்கள் யாவரும் அகத்தியனின் முதன்மை சீடர்களே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாறு முதன்மை சீடர்களின் வரிசைதனிலே நல் நிலையாக இடம்பெற்று வந்து அமர்கின்ற பொழுது ஒரு மானிடனை ஒருவனால் ஏற்றுக்கொள்ள இயலாது நிச்சயமாக கலியுகத்தில் என்று கூறுகின்றோம். அகத்தியன் அவனவனுக்கு இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நான் என்ற நிலை இவன் உரைத்தானே, என்னால் அனைத்தும், யாம் அதை செய்தோம் இதை செய்தோம், அனைத்தும் எம்மால் முடியும் என்ற இருமாப்பு கடந்து நான் என்ற அகம் கடந்து வந்து நிற்கின்ற ஒருவன் படிப்படியாக ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது அவனுடைய அற்புத நிலை சரணாகதி நிலையாக உயர்ந்து நிற்கின்ற பொழுது இவன் குருவின் சீடனாக மலர்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு நற்குருவின் சர்க்குருவின் ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவை ஏற்றுக்கொண்ட சீடர்களின் வரிசையிலே இகலோக நிலைதனிலே நற்பதவி நிலையில் இருந்த பொழுதும் ஏற்றமுடன் சித்தன் காலுக்கடியில் சூட்சமமாக அல்ல இயல்பாக அமர்ந்து சூட்சமமாகவும் அவனோடு கலந்திருக்கின்ற அற்புத சீடனான சிவகுமார் என்கின்ற ஆற்றல் பெற்ற சிவத்தினுடைய நாமத்தையும் திருமுருக பெருமானுடைய நாமத்தையும் ஏற்று நிற்கின்ற அவன் தம்பதியரை வாழ்த்துகின்றோம். அவன் வந்தமர்ந்த வேலையாம் உரைத்தவாறு ஒவ்வொரு சீடனுக்கும் இருக்கக்கூடிய நிலை இவன் உயர் நிலையில் அதிக ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று இறைவன் எவ்வாறு உரையாடுவான், இறைவன் எங்கிருந்து உரையாட முடியும், அப்படியெனில் இறைவன் எங்கு இருக்கின்றான் என்ற தேடுதல் நிலைகளினுடைய இறுதி வடிகால் தளமாக இச்சபை அமைய வேண்டுமே என்று படிப்படியாக இவனோடு பயணித்த அற்புதமான நிலைக்கு கிடைத்த பரிசு அவனுக்குள் இருந்து அற்புத நிலையோடு வளம் வரும் ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. ஆதி இறை சூட்சமன் நூல் என்றால் என்ன? இவன் உரைத்தவாறு வாழும் குருவை இறுக பற்றுகின்ற பொழுது, அவன் தாளினை இறுக பற்றுகின்ற பொழுது அவன் ஆற்றலை பகிர்கின்றானே அவன்தான் உண்மையான வாழும் குரு. அவனுக்குள் இருந்து வரும் ஆற்றலை அமர வைத்து அகத்தியன் உள்ளிட்ட இறைகணங்களை திருவாய் மூலமாக உரையாட வைக்கின்றானே அந்நிலைதான் பெருமகா தியாக நிலை என்று கூறுகின்றோம். அகத்தியன் தனக்கு கிடைத்த ஆற்றலை காடு மலை கடந்து வனாந்திர நிலைகளில் சென்று தவம் ஈட்டி தானும் சிவமும் உரையாடி கொண்டிருக்கின்ற அந்நிலைக்குள் செல்லாது அகத்தியன் இட்ட பணி, அகத்தியன் இட்ட கட்டளை தர்ம யுகமாற்ற நிகழ்விற்கென்று இந்நூல் பயன்பெற வேண்டும், இச்சித்தன் பயன் பெற்றவாறு இவன் மூலமாக கலியுகம் அழிய வேண்டும் என்கின்ற அற்புத தத்துவத்தினை யாம் உரைக்க
சிவம் வழங்கப்பட்ட அற்புதமான நூலின் மூலமாக சித்தன் இறையாக மாற்றி வருகின்றான் ஒவ்வொரு மானிடனையும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு மானிடனையும் இறையாக மாற்றி வருகின்ற அற்புதமான பணியை செய்து வருகின்றான். இறையாக மாறுகின்ற பொழுது எங்கு களி இருக்கும், களி விரட்டி அடிக்கப்படும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. களி நிலை மறைந்து தர்ம நிலை பரப்புகின்ற பொழுது ஆற்றலோடு ஒருவன் இருவன் 4 8 16 32 என்று இருமடங்காக செல்கின்ற பொழுது ஒவ்வொருவனுடைய சரீரமும் இறை சரீரமாக மாற்றப்படுகின்றது. இறை இருக்கும் சரீரத்தை உணர்கின்ற சாரீரம் கண்டவனாக அவன் வளம் வருகின்ற பொழுது தர்மம் நிலைநாட்டப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையைத்தான் அத்துணை மகான்களும் யோகிகளும் அமர்ந்து உரையாடினார்கள், சென்று உரையாடினார்கள், வளம் வந்து உரையாடினார்கள். உரையாடலாகவே இருக்க மகான்கள் சமாதி நிலைக்குள் செல்ல இவனும் மானிடனும் சமாதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எழுந்தான் அழிக்க, எழுந்தான் யுகத்தை அழிக்க, எழக்கூடாது பரந்தாமனே, பேராற்றல் கொண்டவனே, நல்மூர்த்தியே, நீர் எழக்கூடாது என்று அவனுக்கு கட்டளையிட எவனால் முடியும்? அவனுக்கு கட்டளையிட எவனால் முடியும்? சிவம் ஆற்றலை பெற்ற சிவமாக இருந்தால்தான் முடியும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்தகைய ஆற்றல் கொண்டு அவனை தடுத்து நிறுத்திய ஏற்றம் கொண்ட பணி, அப்பணிதனை எவர் நிகழ்த்துவது? கல்கி என்ற அவதாரத்தை தன்னகம் தாங்கி நிற்கின்ற ஏற்றம் பெற்ற சிவமகா வாழை சித்தன் தான் கல்கி அவதாரம் என்று ஏற்றுக்கொண்ட சீடனாக வலம் வருகின்ற அவன் இதுபோன்று பல்வேறு சச்சங்க நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றான். செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாக அமர்ந்து அகத்தியனை ஒன்றாக வைத்து வலம் வருகின்ற இத்தலத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. புனைந்தான் ஒரு கோலம், சபரிவாசன் என்னும் அற்புத நிலை கொண்ட கோலமதை பூண்டு அவன் காடு மலை கடந்து அற்புதமாக வாசனை சென்று காண்கின்ற பொழுது அங்கு வருபவர்கள் இதுகாரும் ஐயப்பன் நிலை கொண்டு வரவில்லையே என்ற அவனுடைய ஆதங்க நிலை இருக்கின்றது. அகத்தியன் உரைத்தோம், நிச்சயமாக ஒவ்வொரு மாலையிட்டு செல்கின்றவனோடும் அகத்தியத்தோடு ஐயப்பன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. வந்து கொண்டு இருக்கின்றான், உடன் இருக்கின்றான். உணர்பவர்கள் உணர் நிலையில் உணர்கின்றவர்களுக்குள் ஐயப்பன் காட்சியாக வருவான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்ற ஏற்றம் பெற்ற சீடனாக வலம் வருகின்ற அவனுடைய நற்செயல் புரிந்த தன்மையாக நடைபெறுகின்ற சச்சங்க விழா இதுகாரும் நடந்தேறுகின்ற விழா எம்மாள் என்று அவன் ஒருபோதும் உள்ளுக்குள் நினைந்ததில்லை என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. ஒரு குருவிற்கு தெரியும் சீடனது நிலை என்ன என்று. சீடன் கண்களை ஒரு குரு காண்கின்ற பொழுது தெரியும், வாழும் குரு அவன் கண்களை காண்கின்ற பொழுது தெரியும் எத்தகைய நிலை கொண்டு சீடன் வலம் வருகின்றான், அவன் ஆன்மா எத்தகைய செயலை செய்து கொண்டு இருக்கின்றது என்பதை வாழும் குரு வெட்ட வெளிச்சமாக அறிவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவன் ஆன்மா இவன் ஆன்மாவோடு கலந்தது, இல்ல நிலைகளை கலந்தான், சபையாக மாற்றம் பெற்றது அவன் இல்லம். அவன் உறவாளர்கள் யாவரும் சபையை தஞ்சமடைகின்ற பொழுது சபை அவன் இல்லத்தில் தஞ்சமடைந்தது என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக இறைவன் ஒன்றும் பெரியவன் அல்ல, இறைவன் ஒன்றும் எட்டா கனியல்ல, நினைத்தால் உன் காலுக்கடியில் சிவம் வந்து அமர்வான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அழைத்தால் வருவான், அழைக்கின்ற நிலை கொண்டு அழைத்தால் எவனும் வருவான், இவனும் வருவான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அழைக்கின்ற நிலை என்பது என்ன? இகலோக நிலைதனில் உழன்ற பொழுதும் காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளோடு உழன்ற பொழுதும் அற்புதமாக இறையை தாங்கி இறைநிலை கொண்டு வலம் வருகின்ற பொழுது, எதுவும் நிறைவு பெற்ற நிலையோடு வலம் வருகின்ற பொழுது இறை உன்னுக்குள் பயணிப்பான், உன் தாளுக்கடியில் அமர்ந்து உனக்கு உபதேசம் செய்வான் என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இறை தேடி வந்த தலம்தான் எம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் இத்துணை ஆற்றலோடு உரையாடுகின்றானே, எங்கும் அகத்தியனுக்கு தலம் இல்லையோ? எத்தனையோ இடங்கள் உள்ளன. அத்துணை சித்தர்களும் தேவர்களும் வழிபாட்டு நிலைகளை வைத்துக் கொண்டு வரவேற்க காத்திருக்கின்றார்கள். அகத்தியன் அங்கெல்லாம் செல்லாது இத்தகைய குக்கிராம நிலைதனிலே, இத்தகைய மாட்டு தொழுமதிலே அகத்தியன் வந்து அமர்ந்து இருக்கின்றானா? என்ன வேடிக்கை என்று வினவுகின்ற கலியுகத்திற்கு யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். இறைவன் எங்கு இருக்கின்றான்?
இறைவன் எங்கு இருக்கின்றான்? எங்கும் தூணிலும் துரும்பிலும் இறைவன் வியாபித்திருக்கின்றான் என்றால் வண்டல்வனம் மாநகர் மாட்டு தொழுவமதில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் என்பது நிச்சயம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கு அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் தான் அகத்தியம் என்னும் பேராற்றலை சுமந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனோடு இகலோகம் முழுவதும் பயணித்து வருகின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்த நிலை கொண்ட இறையெல்லாம் இவன் தாளுக்கடியில் தஞ்சமடைகின்றன. காண்கின்றார்கள் எம் சீடர்கள் தவ காலங்களில் சயன காலங்களில் தான் அயர்ந்து துயில் கொள்கின்ற பொழுது இவன் அவர்களோடு உரையாடுகின்றான். சீடர்களே, கலியுகமே, பிரபஞ்சமே, தெரிவிக்கின்றோம் உங்களுக்கு. ஓம் அகதீசாய நமக. எங்கு காண முடியும் ஒரு வாழும் குருவினுடைய அசரீரி ஒளி அவன் தன் காதுக்குள் வந்து ரீங்காரமிட்டு அகத்திய நாமத்தையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் சிவாய நமக என்ற நாமத்தினையும் இவன் உரைக்கின்ற அசரீரி ஒளி எங்கிருந்து கேட்க முடியும்? கேட்கலாம். அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையால் இரண்டு வார்த்தைகள் கேட்கலாம். உரையாட இயலுமோ? இறையை அமர வைத்து நேருக்கு நேராக திருமுருக பெருமானை, ஐயனை, ஆற்றல் கொண்ட சிவனை, பரந்தாமனை, இறைகணங்களை அழைத்துரையாட முடியுமோ? உரையாடலாம். எப்பொழுது? ஆதிரை சூட்சம நூல் இவன் சுழுமுனையில் இருந்து புறப்பட்டு ஏற்றம் கொண்ட இவனை சரணடைந்த சீடன் முன்பாக அமர வைத்து அழைக்கின்ற பொழுது ஐயன் என்ன அண்டம் வந்து உரையாடும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறையாற்றல். எங்கு சென்று இறையை தேட முடியும்? சமாதி நிலைகளில் தேட முடியுமா? ஆலயங்களில் இருக்கும் விக்கிரகங்கள் உம்மோடு உரையாடுமா? அபிடேகங்கள் கொண்டு தாரை வார்க்கின்றீர்களே, அத்துணை நிலைகளும் உங்களோடு வந்து உரையாடுமா? கண்குளிர காண்கின்றீர்களே, அத்தகைய பேராற்றல் கொண்ட காட்சிகள், அத்தகைய காட்சி நிலைகள் வந்து உரையாடுகின்றதா? உரையாடலாம். ஒரு வாழும் குருவை, ஒரு உன்னதமான உயர் நிலை கொண்ட சித்த நிலை தேடி சிவநிலை கடந்து சிவமகா நிலை பெற்ற ஒரு வாழும் குருவினுடைய தாளினை இறுக பற்றுகின்ற பொழுது இறையோடு உரையாடலாம், இறையிடம் வினா தொடுக்கலாம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு வினா தொடுத்து வினாக்களுக்கெல்லாம் விடைகள் பெற்று வினாவே இல்லாது அமர்ந்திருக்கின்ற எம் செல்வங்கள் தான் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வினாக்களை தொடுத்து வந்தார்கள். ஏன்? சச்சங்க நிகழ்வை முன்னின்று நற்செயல் புரிந்து இயற்றிக் கொண்டிருக்கின்றானே, அச்சீடனுக்குள் இருந்து எழாத வினாவா? ஆன்ம ஈக வினா, அருமையான வினாக்களை தொடுத்தான் அகத்தியன் முன்பாக. நான் என்று உரைக்கின்றீர்களே, நானுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கூறினான். நான் சரணடைந்தேன், நான் குருவை சரணடைந்து விட்டேன், நான் முதன்மை சீடன் என்று கூறுவதே நான் தானே என்று வினா தொடுத்தான் அகத்தியனிடம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நானுக்கும் விளக்கம் கொடுத்தோம் அகத்தியன். அவனுக்குள் இருந்த அத்துணை வினாக்களும் மறைந்து விடையாக சிவமகா வாழை சித்தன் சீடனாக வலம் வருகின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எடுத்துக்காட்டுக்கு அவன் எடுத்து கூற வேண்டும் எனில் எண்ணிக்கை அடங்காது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இல் சபையாக வழங்கப்பட்ட சபைதனில் இருந்து அற்புதமான கிளை சபைகள் உருவாகின்றன. எவ்வாறு? அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புத சாதன நிலைகளின் மூலமாக சித்தனது உரையாடல், சித்தனது உரையாடல் அல்ல, அது இறைவனின் திருவிளையாடலாக அவன் நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை நிலைகள். இவன் உரைக்க இவன் தான் உரைக்கின்றான், இவன் உரைக்கவில்லை, இவனுக்கு எதுவும் தெரியாது, இவன் அண்டம் ஒன்றும் அறியாதவன், இவன் சரீரமே இவனுடையது அல்ல இக்கணம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவன் சரீரத்தை இவன் சரீரமாக மாற்றி உரையாட வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு உரையாடுகின்ற அகத்தியன் உரையாடல்களை கேட்கின்ற அத்துணை நிலைகளிலும் கிளை சபைகள் உருவாகி வருகின்றன. எதற்காக? தர்ம யுகமாற்ற நிகழ்விற்காக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறினானே, வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது, எப்பகுதியும் தாழவில்லை, எப்பகுதியும் உயரவில்லை, பாவம் நிறைய கூடிவிட்டது, புண்ணியங்கள் அங்கு சேர்ந்து விட்டது. பாவங்களை அழிக்க அனுப்பிய சிவபெருமான் திரும்பி பார்க்கின்றார், அகத்தியனை காணவில்லை. சென்றவன் எங்கே சென்றான்? சென்றவனை காணவில்லையே. சுற்றுமுற்றும் பார்க்கின்றான். சென்ற மாயத்தில் திரும்பி வருகின்ற ஆற்றல் பெற்றவன் தானே அவன். எங்கே காணவில்லை என்றால் ஒரு மூலையில் அமர்ந்து அயர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தோம். எங்கு? அருளாற்றலாக அற்புத மாலை அணிந்து அருட்கோலம் பூண்டு கருப்பு நீல நிற வடிவம் கொண்டு ஏற்றமுற வளம் வருகின்றீர்களே, அருள் மாலையை சுமந்து ஐயப்பன் மாலை சுமந்து அம்மலையில் அமர்ந்து விட்டோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கிருந்து உற்று நோக்குகின்ற பொழுது எம்மை எதற்காக அனுப்பினான்? பாவங்களை எல்லாம் தொலைத்து வா,
ஞானத்தை பரப்பி வா, இறையாற்றலை பரப்பி வா. யுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது, நல்யுகம் மாறி கலியுகம் உருவாகி கொண்டிருக்கின்றது, கலியை அழித்து வா என்று அவன் கூற, யாம் பயணப்பட்டு வந்த தடங்களில் எல்லாம் தவம் செய்தோம், பல்வேறு ஞானியை உருவாக்குவதற்குரிய அற்புதமான தவம் புரிந்தோம். ஆனால் தவம் புரிந்த தடங்கள் தான் இருக்கின்றன, தடத்தில் ஒரு மானிடன் நல்மானிட தடம் கூட இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. திரும்பி பார்த்தால் அனைத்தும் வெற்றிடம். அவ்வெற்றிடத்தை எல்லாம் எவ்வாறு நிரப்புவது? அவ்வெற்றிடமாக இருக்கின்றதே, திரும்பி சென்றால் சிவத்திடம் சாட்டையடி பெற வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது வெற்றிடத்தை நிரப்புகின்ற வெற்றிடம் எங்குள்ளது என்று தேடிக்கொண்டிருந்தோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. வெற்றிடத்தை எதை கொண்டு நிரப்ப முடியும்? வெற்றிடத்தை எதை கொண்டு நிரப்ப முடியும்? நான் என்ற அகங்காரம் அழிகின்ற பொழுது ஞானம் இல்லா வெற்றிடம் ஞானம் என்ற அத்துணை நிலை கொண்டு நிரப்பப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்பொழுது யாம் ஞானத்தை வைப்பவனை தேடினோம். ஒரு ஞானியை ஒருவன் தேடிக்கொண்டிருந்தான், அகத்தியனை ஒருவன் தேடிக்கொண்டிருந்தான். பல்வேறு ஜென்மங்களாக அகத்தியனை தேடி அகத்தியனாய் வாழ்ந்து ஒரு ஜென்ம காலத்தில் அகத்தியனை தேடுகின்ற பொழுது கண்டெடுத்தோம் அத்தகைய மாணிக்கத்தை என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. மாணிக்கம் என்றால் கூட அவ்வார்த்தை நிலைக்குள் சுருங்கிவிடும். ஆகையால் தான் சிவத்திற்கும் மேலான ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தன் என்று கூறி மகிழ்கின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. இச்சித்தன் என்ற பட்டம் எல்லாம் எவனும் கொடுக்கவில்லை, அவன் தவிர என்று கூறுகின்றோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. அவனை கண்டோம், முகம் அலர்ந்தோம். எப்பொழுது கண்டோம்? என்னிலிருந்து என்னை தேடிக்கொண்டிருந்தான் அவன். என்னில் இருப்பது அவனே அறியவில்லை, எமக்குள் இருப்பதை அவனே அறியாது என்னை தேடிக்கொண்டிருந்தானே. அவனை சுமந்திருந்த யாம் என்னை சுமக்கின்ற அவனை என் சிரசின் மேல் ஏற்றி சுமந்து வந்து கொண்டிருந்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜீவ ஏடுகளில் இட்ட கட்டளையை கூறுகின்றோம். சீடர்களே, அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு மானிடன் கலியுகத்தில் பிரபஞ்சத்திற்கு இவன் கூறினானே கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று. எப்படி கொடுக்க வேண்டும்? தன்னிடம் இருப்பதில் சிறிதளவு கொடுக்க வேண்டும். தன்னையே தன்னிடம் உள்ள அத்துணையும் கொடுத்தவன் சித்தன் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன் சரீரம் தவிர அனைத்தையும் ஒப்படைத்து விட்டான் பிரபஞ்சத்திற்கு, அகத்தியனுக்கு. அவன் அகத்தியனுக்கு அத்துணையும் வழங்கிய பின் அகத்தியனுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? சிவமே மகிழ்ந்த நிலை. அகத்தியனே, நீர் கண்ட நிலை என் நிலை என்று வினவினான் சிவம். அது உன்னிலை என்று கூறினோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. அது உன்னிலையடா சிவமே, என்னை அனுப்பினாயே, எனக்காக காத்து கொண்டிருக்கின்றாயே, கையில் சாட்டை வைத்துக் கொண்டு அச்சாட்டையை ஒருவனிடம் பிடுங்கி தரப்போகின்றேன் என்று இருமாப்போடு கூறினோம். அகத்தியன், ஓம் அகதீசாய நமக. எதற்காக? கலியுகத்தை விரட்டுவதற்காக. சாட்டை, அது எவன் கையில் இருக்கும் சாட்டை? கல்கி அவதாரத்தின் கையில் இருக்கும் சாட்டையை புடுங்கி எறிந்து பரந்தாமனுடைய ஆற்றலை எல்லாம் ஒரு சேர கொண்ட கல்கி அவதாரமாக சிவமகா வாழை சித்தன் கரத்தில் ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்னும் செங்கோல் கொடுத்து அச்செங்கோல் தான் பிரபஞ்சத்தை மாற்றும், யுகத்தை மாற்றும் என்ற இருமாப்போடு அகத்தியன் அமர்ந்த தலம் தான் எம் சபைத்தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இருக்க கணங்கள் எல்லாம் சண்டைக்கு வந்தன, அகத்தியனோடு போர் தொடுத்தன. எப்படி போர் தொடுத்தன? ஒரு மானிடனுக்கு எத்தகைய ஆற்றல் கலியுகத்தில் இருந்து உழன்று வருகின்ற மானிடனுக்குள் இத்துணை ஆற்றலை எங்கிருந்து அகத்தியன் தாரை வார்த்தான்? எவ்வாறு கணங்கள் எல்லாம் ஆட்சி கூறுகின்றன? சிவமே உற்று நோக்குகின்றானே, ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று அங்கு பரிசீலனை நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுது இதுபோர் தர்பார் அமைகின்ற பொழுது, இது மானிட தர்பார் அல்ல, இறை அமர்ந்து 11 சித்தர்களோடு சிவமகா வாழை சித்தனை சிவமாய் தலைமையேற்று நடத்துகின்ற தர்பார் அமர்ந்து இருக்கின்றது. இத்தர்பார் போல் அமர்ந்திருந்த நிலைதனிலே பரிசீலனை நடந்தது. பரிசீலனையின் வெற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பெற்ற வெற்றியாளனாக வலம் வருகின்ற அகத்தியனோடு, அகத்தியனாய் வலம் வருகின்ற சித்தனோடு யுகமாற்ற நிகழ்விற்கு அகத்தியன் பணி புரிவதில் ஆச்சரியம் என்ன என்று வினவுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைதான் உரையாடுகின்றது, இறைவன் தான் அமர்ந்திருக்கின்றான், இறை திருவிளையாடல் தான் இத்தர்பாரில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பெற்ற அற்புத நிலை இது எதற்காக? நூல் எதற்காக வழங்கப்பட்டது? நூல் எதற்காக வழங்கப்பட்டது?
சித்தனை வாழ்த்த மட்டுமே ஆதி கைலாய இறை சூட்சம நூல் அகத்தியனால் வழங்கப்பட்டது முன்னொரு காலத்தில். சித்தனை வாழ்த்துவதற்கு மட்டும்தான். யாம் வாழ்த்துகின்றோமே அகத்தியன் முன்னமர்ந்து, அகத்தியன் அல்ல சிவமே வந்தாலும் சித்தனை வாழ்த்து விட்டுத்தான் மற்ற கணங்களை வாழ்த்தும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்துணை வாழ்த்துக்களை இவன் தாளடியில் சமர்ப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல். அப்படியெனில் இந்நூலை வைத்து ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற நிலைதான் அவதாரத்தை தடுத்து நிறுத்தி ஓர் அவதாரத்தை தன்னகம் தாங்கி தர்ம யுகமாற்ற நிகழ்வு. அப்படியெனில் அத்தகைய பணியை யார் செய்வது? சித்தன்தான் ஆற்ற வேண்டும். ஆயுதம் எது? செங்கோல். செங்கோல் அது ஆதி இறை சூட்சம நூல். அத்தகைய நூலின் மூலமாக என்ன செய்வீர்கள்? இது போன்று அற்புத நிலை கொண்ட பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஞான நிலைகளை பரப்புகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஞானியாக மாறுகின்ற பொழுது அவன் மூலமாக தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது, தர்மயுகம் காக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இல்லையெனில் எப்பொழுதோ அனைத்தும் தீர்ந்து போயிருக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. எப்பொழுது கலியுக தேவசித்த சபை துவங்கப்பட்டதோ கணக்கெடுத்து கொண்டு பாருங்கள். பல்வேறு வேத நூல்களில் கூறப்பட்ட ஆண்டுகள் கடந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்தும் இத்தகைய வையகம் செழிப்புற திகழ்ந்து கொண்டிருக்கின்றதெனில், அமைந்திருக்கின்றதெனில் அதற்கு காரணம் அகத்தியனை தலைமை சபையாளனாக ஏற்ற சிவமகா வாழை சித்தன் சிவமாக அமர்ந்து நடத்துகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை துவங்கிய ஆண்டிலிருந்து அது கணக்கெடுக்கப்படுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையால் வையகம் காக்கப்படுகின்றது. எவ்வாறு காக்கப்படுகின்றது? தர்மம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புகுத்தப்படுகின்றது. இத்தகைய உரையாடலை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்றதே ஒரு தீ ஜுவாலை, ஒரு சுழுமுனை ஆற்றல். அது எங்கிருந்து? மூல ஆதாரத்திலிருந்து நேரடியாக சுழுமுனைக்கு செல்கின்ற ஆற்றல் ஆன்மீகவாதி என்று கூறுகின்ற எவனாலும் இயலாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆன்மீக நிலைதனிலே உயர்நிலை கொண்டு உரைத்துக் கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஆற்றலை. ஆற்றலை பகிர முடியுமா? அனைத்து ஆற்றலையும் எவ்வாறு பகிர முடியும்? பகிர்வதற்கு ஆயுதம் அல்ல அவர்களிடம் கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவர்களிடம் ஆற்றல் உள்ளது. சிவத்தை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் முடிந்த பாடில்லை. ஆனால் அற்புத நிலை கொண்ட ஆதி இறை சூட்சம நூல் பெற்றவுடன் இவன் தவம் களைந்து எழுந்த பொழுது அவன் அடி புண்ணியம் தவம் இருந்து கொண்டிருக்கின்றதே, அதிலிருந்து தாரை வார்த்து எடுக்கப்பட்ட அற்புதமான நிலை கொண்ட புண்ணியத்தை ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இவன் தாரை வார்த்து கொண்டிருக்கின்றான் நூலின் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறுதான் தர்மம் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அற்புத சூர சம்ஹார நிகழ்விற்கு முதல் நாள், சஷ்டி பெருநாளின் முதல் நாள் எம் சபையிலிருந்து தான் அகத்தியன் கரத்திலிருந்து திருமுருக பெருமான் கரத்திற்கு, சிவமகா வாழை சித்தன் கரத்திற்கு வேல் பகிரப்படுகின்றது என்பது உண்மை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சம்ஹாரம் நிகழ்கின்றது எப்பொழுது? ஆண்டுக்கு ஒரு முறையா அசுரன் எழுந்து கொண்டு இருக்கின்றான் அல்ல, நொடிக்கு ஒரு முறை எழுகின்ற மாநில நிலைகளுக்குள் இருக்கும் அசுரனை வேறெடுப்பதற்கு சம்ஹாரம் நிகழ்கின்றது. இது போன்று ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக, சித்தன் திருவாய் ஞானமொழியின் மூலமாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவன் மொழியை கேட்கின்ற பொழுது இவனை வழிமொழிந்து வருகின்ற சீடர்கள் எல்லாம் உள்ளுக்குள் வேலினை சுமந்திருக்கின்றார்கள் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சீடர்கள், பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் வியாபித்திருக்கின்ற நிலை இயல்பில் இத்தலத்தில் எங்கு ஆளி நாடு நகரம் தாண்டி இச்சித்தனை காண இயலாதோ என்று அமர்ந்து இவன் பின் தொடர்கின்றவர்கள் இவனுடைய ஆற்றலை அவர்கள் இல்லத்தில் காண்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவ்வாறு வருகின்றவர்கள் ஞானியாக வர இயலுமோ, வருபவர்கள் ஞானியாகவே வர இயலுமோ? அல்ல. இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இடர் இன்னல்கள் எல்லாம் அவர்களை வாட்டி வதைக்கின்றன. எப்படி? பொருளாதார ரீதியில், அவரவர்கள் உடல் நல ஆரோக்கிய ரீதியில், அவரவர்கள் உறவாளர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சுற்றம் சூழம் மூலமாக வருகின்ற இடர் இன்னல்கள் எல்லாம் எவ்வாறு வருகின்றது? இவன் உரைத்தவாறு இறைவன் செயல் அல்ல, அனைத்தும் உன் செயலே என்று கூறுகின்றோம் அகத்தியன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் தத்துவத்தை ஒருவன் உள்வாங்கிக் கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது அவன் ஞானத்தை நோக்கி பயணிக்கின்றான். அவ்வாறு வருபவர்களுக்கு அஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன நிலையடைகின்றார்கள்? ஜாதக நிலைகளில் இருந்து கடந்து மேல் வருகின்றார்கள் என்று கூறி மகிழ்கின்றோம். ஜாதக நவக்கிரக சஞ்சார நிலைகளை
வேறறுக்கின்ற ஆற்றலை அவர்களுக்குள் சித்தன் மூலமாக பகிரப்படுகின்றது. அவர்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை கூறி அவனுடைய ஆற்றலை அவனை கண்டெடுக்க கூறி அவனுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை புதைந்து இருக்கக்கூடிய ஆன்மீக ஆற்றலை இவன் தேடி கண்டுபிடித்து கொடுக்கின்றான் கரத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கரத்தில் கொடுத்து சிரசில் அவன் ஞானத்தை அடைகின்ற பொழுது அவனுடைய இகலோக கவலைகள் மறந்து விடுகின்றன. ஏனெனில் நவக்கிரகங்கள் சபையில் சித்தன் காலடியில் மண்டியிட்டு கிடக்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நவக்கிரகங்கள் என்னடா நவக்கிரகங்கள்? காலும் தண்டையும் சதங்கையும் அவன் தோளும் வேலும் கண்ணில் தெருகையில் கர்ம வினைகள் பணியாற்றுமோ உன் முன்பாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். இத்துணை ஆற்றல் பெற்ற திருமுருக பெருமானாக வாழும் குரு வலம் வருகின்ற பொழுது அவன் தாளினை பிடிக்கின்ற பொழுது மார்க்கண்டேயன் நிலையை ஒவ்வொரு சீடனுக்கும் வழங்குகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். இறப்பில்லை, எவனுக்கும் இறப்பில்லை, பிறவா நிலை வேண்டும் என்ற இறப்பு. அத்தகைய இறப்பு வருமெனில் அவன் உடல் மட்டும் அழியும், அவனுடைய ஆன்மா சிரஞ்சீவியாக பிரபஞ்ச மகாசபையில் சித்தன் தாளடியில் பயணம் கொள்ளும் என்று கூறுகின்றோம். அப்பேற்பட்ட பிறவா நிலை கொடுத்து பிறக்கின்ற பேரு வேண்டுமெனில் சித்தனாக பிற என்று கட்டளை இடுகின்ற சபை எம் சபை என்று கூறுகின்றோம். அவ்வாறு அற்புத நிலை கொண்ட நவக்கிரக சஞ்சாரங்களிலிருந்து விடுபடுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜையை ஒவ்வொரு சீடனும் மாடினனும் காண்கின்ற பொழுது சபையை சரண் அடைகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் இறை அவனோடு பணியாற்ற துவங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவனுக்குள் இருக்கும் இறையை நீ கண்டுபிடித்துக் கொள் என்று கூறுவதற்கு இத்துணை நீண்ட உரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உனக்குள் தான் இருக்கின்றது, உன்னுள் இருக்கின்றது, தேடு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கின்ற அற்புதமான வார்த்தைகள் என் நிலையிலிருந்து உரைக்கப்பட்ட போதும் அது ஊர்ஜிதம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். இது வழிபாட்டு மார்க்க நிலைகளுக்கெல்லாம் உச்சநிலை கண்ட நிலையாகும் ஞான நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஞானிக்கு நிறம் அல்ல, சாயம் அல்ல, எத்தகைய நிற உடையும் முக்கியமல்ல என்று கூறுகின்றோம். ஞானத்தின் உச்சகட்ட நிலைக்கு சென்றவனுக்கு அவனுக்கு கீழ் இருக்கின்ற அத்துணை நிலைகளும் சிவமாக காட்சியளிக்கும். அனைவரும் சிவமாக காட்சியளிக்கின்ற பொழுது அங்கு வேறுபாடுகள் என்ன இருக்கின்றது என்று கூறுகின்றோம். அத்தகைய உயர் ஞான தத்துவத்தை வாழும் அறிவியல் கலை அல்ல, அறிவு இயல் கலையாக அல்ல, அது வாழ்கின்ற நிலையை ஆன்ம ஈக கலையாக கற்றுக் கொடுக்கின்ற சித்தனை வாழும் குருவாக ஏற்றிருக்கின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். அந்நிலை கொண்ட சபைதனை நாடி வருகின்ற சீடர்கள் எல்லாம் ஞான நிலை அடைகின்றார்கள். வந்தமர்ந்திருக்கின்ற அற்புத ஐயப்பன் நிற உடை அணிந்த சீடர்களே, சபை நோக்கி வாருங்கள். வாழும் குருவினுடைய உண்மையான தத்துவம் எது, அவனுக்குள் இருக்கின்ற அற்புத நிலை எது என்று கண்டெடுத்து ஏற்றமுடன் இவன் உரைத்தவாறு வாழ்கின்ற நாட்களில் தன் வாழ்நாளையே விரத நாட்களாக மாற்றி அமர்ந்து அமைத்து வருகின்ற ஒரு சித்தனோடுதான் அகத்தியன் சபரி சாஸ்தாவாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி மகிழ்கின்றோம். அவன் தலம் கேட்டான், எம் தலத்தில் தலம் கொடுத்திருக்கின்றோம், சூட்சமமாக இயல்பில் அமர்வான். அந்நிறவுடை அணிந்தவர்கள் அனைவரும் அங்கு வந்து ஆகம நிலைகளை நிறைவேற்றி செல்கின்ற அற்புத நிலை இனி வரும் காலத்தில் அமையும் என்று ஆற்றல் கொண்ட சபைதனை உருவாக்கி அச்சபைக்கு ஆதிரை சூட்சம நூல் என்னும் நூல் பெற்று நூலுக்குள் இருந்து அகத்தியனையும் சித்ததேவ கணங்களையும் இறை கணங்களையும் உரையாற்ற வைக்கின்ற பெரும் சித்து பெற்றவனே, பெரும் பேறு பெற்றவனே, சிவமகா வாழை சித்தனே, உமக்கு நல் ஆசிகள், உம் சீடர்களுக்கு நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அற்புத நிகழ்வாய் சச்சங்க விழாவில் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்திய பெருமான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சில பேருக்கு புரிய கஷ்டப்படும். இது யூடியூப்ல இருக்கும், அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற யூடியூப்ல இருக்கும். மீண்டும் மீண்டும் கேளுங்க. இது எங்கேயும் மாடிடன் நிகழ்த்துகின்ற உரை அல்ல. இது அகத்தியமே அத்தனை சித்தர்களை எல்லாரையும் உள்ள வச்சு நிகழ்த்தின உரை. இது வேகமா வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய வார்த்தை நிலைகள் எல்லாமே இறைவனோட சொல். அகத்திய என்கின்ற
பெருஞானி, ஞானியர்கள் கூட்டத்தோட தலைவன், முதன்மை சித்தன். அது யாருன்னு தெரியாது. சிவமா, மகாவிஷ்ணுவா, முருகப்பெருமானான்னு தெரியாது. அத்தனை ஆற்றல்களும் ஒண்ணா வச்சிருக்கிற சித்தர் தான் அகத்திய மகரிஷி. அவருக்கு மேல ஒரு ஆற்றல் இல்லைன்னு பிரபஞ்சமே ஒத்துக்கிடுச்சு. 7 கடல குடிக்கும் 7 கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுதாங்க அசுர ஆற்றல்கள்லாம் அப்படிங்கல பரந்தாமனே போய் அகத்திய பெருமான்கிட்ட போய் நின்ற நிலை. சரி, நல்ல விஷயங்கள் வளரணும், தீய விஷயங்கள் அழிஞ்சு ஆகணும்னு 7 கடலையும் அதை குடிக்கணும். இப்படி தவ ஆற்றல், சிவ ஆற்றல், சித்த பேராற்றல், உயர் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கிறதுனால 7 கடலையும் வத்த வச்சு அசுர ஆற்றல்களை, அது சூட்சமம், உயர் சூட்சமம் அழிக்கச் செய்து அற்புதம் நிகழ்த்தியவர். எத்தனையோ நிலைகள்ல எதுக்கெடுத்தாலும் அகத்தியரை கூப்பிடுங்க, அகத்தியரை கூப்பிடுங்கள இறை கணங்கள்லாம் இறைஞ்சு நின்ற காலங்கள் அத்தனை இதிகாச புராணங்களும் நமக்கு சொல்லப்பட்ட புராணங்கள்ல இருக்கு. சொல்லப்படாத புராணங்கள் ரொம்ப, அழிந்த புராணங்கள் ரொம்ப. இது ஒரு யுகத்துல கண்டெடுக்கப்பட்ட விஷயங்களே இப்படி அகத்தியர் இருக்காருன்னா, அழிந்த விஷயங்கள்ல எல்லா இடங்களையும் அகத்தியர் இல்லாத இடமே கிடையாது. அவர் ஆற்றின உரையை தான் இன்னைக்கு நீங்க கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க. அதெல்லாம் வருங்காலங்களில் கேட்டுக்கோங்க. என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக சபை கொடுக்கப்பட்டது, எதுக்காக அந்த தளத்துல ஆற்றல் பதிய வைக்கப்பட்டது அப்படிங்கிற இன்னும் ரொம்ப ரகசியங்கள்லாம் இருக்கு. ஒரே நாள்ல ஒரே சச்சங்கத்துல இறைவனே என்னால கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவரை இறை சூட்சமங்கள் இருக்கக்கூடியதான் இறை பிரபஞ்ச, சித்த பிரபஞ்ச, மகா பிரபஞ்ச, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைங்கிற அந்த தர்மசாலை. தர்மம்னா எப்படின்னா இடைவிடாத அன்னதானம், இடைவிடாத பொருட்களை எடுத்து கொடுக்குது, கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குற நிலையோட உயர் உபதேச நிலைகள், செல்வங்களை பெறக்கூடிய நிலைகள், இடர்ல இருந்து வெளியே வரக்கூடிய நிலைகள், ஞானத்தை பெறக்கூடிய நிலைகள். இடர்கள் இன்னல்கள் எதுக்கு வருது, பிணிகள் பீடைகள் எதுக்கு வருது, தோல்வி எதுக்கு வருது, வெற்றி ஏன் கைகூடலை அப்படிங்கிற அற்புதமான நிலைகளை எல்லாம், உயர் சூட்சமத்தை எல்லாம் நிகழ்காலத்துல நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு, நீங்க புரிஞ்சு கொள்வதற்கு, தெரிஞ்சு கொள்வதற்கு, வாங்கி கொள்வதற்கு என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத அந்த எல்லையில எளிமையா சொல்லப்படுது. வினைகள்ல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது, தோல்விகள்ல இருந்து எப்படி வெற்றி வருது, நோய் நொடியில இருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அங்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தட்சணையாக கோடியோ லட்சங்களோ காசோ பணமோ எல்லாம் கிடையாது. சரணாகதியை மட்டும் தட்சணையா கேக்கு. சரணாகதினா என்னன்னா, அங்க எல்லா நிகழ்வுகளும் நடக்கு, இறை சூட்சமம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. என்னால் ஒண்ணும் முடியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் இறைவனோட சூட்சமம், எல்லாம் பிரபஞ்சத்தோட சூட்சமம், எல்லாம் பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நிக்கிற நிலை. தன்னை தாழ்த்தி பிரபஞ்சத்தைன்னா சிவத்தையோ இல்லாட்டி ஏதோ ஒரு பேராற்றலை உயர்த்தி ஒன்றும் தெரியாத அந்த சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வேண்டி வணங்கி நிற்கின்ற நிலை. அந்த நிலைக்குள்ள இருக்கும்போது நான் காணாம போயிரும். என்னோட என்னோட அஸ்தி ஆஸ்தி அது இது, என்னோட அழகு, என்னோட குலம் கோத்திரம், நான் இருக்கக்கூடிய மதங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்து விஷயங்களும் வேற இருக்கப்பட்டு நான் ஒரு நிராயுத பாணி, எனக்குள்ள எல்லாம் இறைவன் தான் ஆயுதமா இருக்காரு, அவர் தான் அறிவா செயல்படுறாரு, எல்லா விஷயங்களும் அவர் தான் சொல்லி கொடுக்காரு. அறிந்த விஷயங்கள் கையளவு, அறியாத விஷயங்கள் கடல் அளவு, நான் தெரிஞ்ச விஷயங்கள் எங்கோ பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில, இந்த கோவில் மாநகர் என்கின்ற ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு கீர்ண சந்து போன்ற இடங்கள்ல, ஏதோ ஒரு செண்டு அது ஏக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்ல வச்சிருந்த போதும் அது பிரபஞ்சத்துக்கு அடையாளம் தெரியாத நிலை. அது கடுகோட கற்பனையிலும் அடங்காத, புள்ளி கூட வைக்க முடியாத பிரபஞ்சத்துல அற்புதமான ஒரு பேனா முனையோட ஒரு பென்சில் முனை அளவு கூட நம்ம செல்வங்களும் நம்மளும் இல்லை, எல்லாம் இறை பிரபஞ்சம்தான் அப்படின்னு நம்ம நினைச்சு ஆற்றல் அங்கிருந்து பகிரப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் போது, அப்போ நம்ம தான் ஞானி ஆகிறோம், தெரிஞ்சவங்களாகிறோம். உண்மையை உணரும் போது, அதான் சித்தர்கள் எளிமையா சொல்லி வச்சாங்க, நமக்கெல்லாம் தெரியணும். தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா, உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்கிட்ட கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காங்க. தன்னை உணர்ந்துக்கோ அப்படின்னா, தன்னை உணர்ந்த நீ இறைவன் ஆகல, உனக்கு முன்னாடி எல்லாம் தூசு. உனக்குள்ள இறைத்தன்மை இருக்கு. இறைத்தன்மையை எது கெடுக்கு? பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய எது கெடுக்கு? பஞ்சபூதங்கள் தான் இறைவன் நம்ம சொல்லப்படுது.
அந்த இறை ஆற்றலை நம்மகிட்ட இருந்து வெளியே பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் நிக்குமா? பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதம் கிளம்புனா முன்னாடி ஏதாச்சும் நிக்க முடியுமா? அத்தனை பூதங்கள் நமக்கு உள்ள இருக்கு. அந்த பூதங்களை மறைக்குது என்னன்னா இந்திரியங்கள். காம, குரோத, லோபம், ஆச்சரிய அந்த குணநிலைகள். அதுக்கெல்லாம் நீங்க யூடியூப் வழியா கேட்டுக்கோங்க. இல்லாட்டி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. மாறி மாறி ஞானத்த படிங்க. ஞானம் எதுக்குன்னா, அதான் வாழும் கலை. அதான் வாழும் ரகசியம். அது உயர் விஞ்ஞானம். நீங்க இப்ப சயின்ஸ் படிக்க, அத படிக்க, தண்ணி குடிக்கணும். கிட்னிக்கு நல்லது. இத செய்யணும். இதுக்கு நல்லது. இன்ன விஷயங்கள்ல நியூட்ரிஷன் இருக்கு. இதுல இந்த சத்து இருக்கு. அதுல அந்த சத்து இருக்கு. அப்படின்லாம் படிக்கவும். இந்த இந்த நட்டம் முறுக்குனா இங்க இந்த விஷயம் நல்லா ஓடும். இங்க போட்டா இன்ன விஷயங்கள் நடக்கும். இந்த மருந்து போட்டா இது நடக்கும். அதையே நம்மளால முழுசா தெரிய முடியல. அத்தகைய படிப்பு படிச்சவங்க, எல்லா நிலைகளையும் படிச்சவங்க, உயர்வா படிச்சுட்டாங்கன்னா கிடையாது. அவங்களும் எங்கேயோ எங்கெங்கோ சந்து வந்து சின்ன மூலை முடுக்கு, இடுக்கு, இந்துக்கள்லாம் படிக்குது. ஆனா ஞானம்ங்கிறது இறை விஞ்ஞானம். அதான் நம்ம வாழும் கலைய கத்துக் கொடுக்கிற விஷயம். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்க வேண்டாம். ஒரு தகுதியும் இருக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா அதான் தகுதி. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டா தகுதி. எனக்கு முன்னோர்கள் மூத்தோர்கள் இருக்காங்க. இதிகாச புராணங்களோட வானசாஸ்திர நிலைகள் எப்போ அமாவாசை வரும், எப்போ பௌர்ணமி வரும், எப்போ கிரகண நிலைகள் வரும், எந்த கோள்கள் எந்த திசையில இடம்பெயரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி அங்க என்ன வச்சிருந்தாங்க, என்ன முன்னோக்கி வச்சிருந்தாங்க, பின்னோக்கி வைக்காம பெருக்கி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் வச்சு கண்டுபிடிக்காங்க. ஆனா சித்தர்கள் ஞானிகள் கண்டுபிடிச்சத இன்னும் ஒரு சின்ன கடு அளவு கூட எந்த தேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யுனெஸ்கோ அது இதுன்னு பேரு நாமகரணங்களை சூட்டி எல்லா பொருளாதார நிலைகளையும் அதுக்கு குவிச்சு எல்லா படிப்பு நிலைகளையும் அதுக்குள்ள இருத்து ஆராய்ச்சியாளர்களா பெரிய மேதைகளா அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்னத்தையுமே கணிக்க முடியல. உடற்கூறுகளை கணிக்க முடியல, சக்கரங்களை கணிக்க முடியல, எந்த ஆற்றலையும் கணிக்க முடியல. அது அவங்க அவங்க செஞ்சு வைக்கிற கருவிகளை அதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் நம்ம நாட்டுல கண்டு வச்சிருக்காங்க, பார்த்து வச்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க, சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்ப நேரா சொல்லக்கூடிய காலம் தர்ம யுகமா இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அதை உத்து கேட்கும்போது நீங்களும் தர்ம யுகத்துக்குள்ள வந்துட்டீங்க. கலியிலிருந்து நீங்க மீட்டெடுக்கப்பட்டு விட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வளாகம் இப்ப தர்ம யுகத்துக்குள்ள இருக்கு. உங்கள்ட்ட வேற்று மாற்று நிலைகள் இருக்கா? நான்கிற விஷயம் இருக்கா? எல்லாமே காணாம போயிருக்கு. இந்த தருணங்கள்ல இப்போதைய நேரங்கள்ல இறை உரை உங்கள் செவி குளிர கேட்டு சிந்தை மகிழ்ந்து உரை நிகழ்வு தான் இது இறை நிகழ்வு தான் அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொண்டவங்க ஃபுல்லா தர்ம யுகத்துக்குள்ள இருக்கிய. இந்த வளாகத்துக்குள்ளேயே இருந்து இதெல்லாம் ஒரு பிதற்றல். இதெல்லாம் சும்மா எங்கேயோ கத்து வச்ச விஷயங்கள். காதுக்குள்ள கருவி வச்சிருக்காங்க, அங்கு வச்சிருக்காங்க, மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைச்சது? இவங்க மட்டும் என்ன எப்படியோ ஞானியா பிறந்துட்டாங்களா? அப்படின்னு வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள இங்க இருந்தாலும், சிவசபையில பயணப்பட்டாலும், எத்தனை எத்தனை முறைகள்ல எந்த ஆலய நிலையங்களுக்கு சென்று வந்தாலும், எத்தனை ருத்ராட்ச மணி நிலைகள், மாலைகள், தாடி அந்த போன்ற தோற்றங்கள் இருந்து, வஸ்திர நிலைகள், காவி வண்ண உடைகள் எது அணிஞ்சு நான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டேன்னு எல்லா விஷயங்களையும் செஞ்சு, ஓஞ்சி, அடுத்தவனை கெடுத்து, அடுத்தவன்கிட்ட புடுங்கி, அதை செஞ்சு, இதை செஞ்சு, அங்க பொதுக்கி வச்சு, இங்க புதைக்கி வச்சு, எல்லா விஷயம் தேகம் இருக்கும் தண்ணி அதோட ஆற்றலை தீய வழிகளுக்கு பயன்படுத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையை ஆடாத காலத்துல, கால் நடுங்காத காலத்துல, அடுத்தவனுக்கு ஒரு சின்ன செங்கலை கூட ஒரு கல்லை கூட நம்ம கரங்களால எடுத்து முடியாத காலத்துல நான் ஆன்மீகத்துக்குள்ள பிதற்றலு. நீ ஆன்மீகத்துக்கு வந்தா என்ன, வராட்டா என்ன? ஆன்ம ஈகம் அப்படிங்கிறது ஆன்மா ஈகைத்தன்மையோட இருக்குது. ஈகைன்னா கொடுத்தல், அருளல், கருணை அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆன்மா ஈகையோட இருக்கையிலதான் ஆன்ம ஈகம் நமக்குள்ள வரும். அதை அற்புதமா சித்தர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய தலம் உங்க வீடு தேடி வருது. அங்க ஒண்ணுமே தட்சணையும் கிடையாது. எந்த விதமான தகுதி தராதரமும் தெரியாது. அங்க கலெக்டரா இருக்க வேண்டாம். கலெக்டரா இருந்தா தான் வா, பியூனா இருந்தா வராத, நீ அவனா இருந்தா தான் வா, இவனா இருந்தா தான் வா, அதை செஞ்சா வா, இதை செஞ்சா வா, அந்த கடவுளை கும்பிடா தான் வரணும், இந்த கடவுளை கும்பிட்டா தான் வரணும். முன்னாடி ஏதோ தவறு எல்லாம் செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், முன்னோர்கள் சொல்லி கொடுக்கல, மூத்தோர்கள் சொல்லி கொடுக்கல, அப்படி அதனால நான் இன்னும் வந்தா எனக்கு பயனடைய முடியுமா?
எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். சென்றது சென்றதாக இருக்கட்டும், செய்யப்போவது நல்லதாக இருக்கட்டும், இன்றே சரணடையும் அப்படிங்கிறத. ஏன்னா தேவர்கள் சித்தர்கள் பேசக்கூடிய ஆற்றல் இங்கே தான் இருக்கு, அந்த சபையில் தான் இருக்குங்கிற. அது நமக்கு தெரிஞ்ச இடமா, நமக்கு அறிஞ்ச இடமா, நமக்கு பார்த்த இடமா, நம்ம போயிட்டு வர தூரத்துல நம்ம எக்கனாமிக்னு சொல்லுவீங்களா, நம்ம வருமான நிலைக்குள்ள. ஏன்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் அந்த எல்லைக்கு வந்துடலாம். அங்கே என்ன கைலாயமே இருக்குங்க, அங்கே வைகுண்டமே இருக்குன்னு சொல்லுதாங்க. 2 ஆற்றலும் 20 ஆற்றலும் ஒன்றா அமைஞ்சிருக்குங்க அங்கே. எந்த தேவர்களை சித்தர்களை வேணாலும் அழைச்சி பேசலாம். அற்புதமாக வழிபட்டு நிற்கிய அகத்தியன் உரை கேட்டு மயங்கி ரொம்ப நேரம் உபதேச நிலைகள் சொல்ல வரலை. எல்லாரும் இறையாளர்கள் தான், எல்லாரும் அன்பாளர்களாம், எல்லாரும் பண்பார்களாம். நம்ம இந்திரிய நிலைகள் சென்ற சென்ற ஜென்மங்களில், ஏன்னா இங்கே வந்தால் ஜென்மங்களை நம்பினவங்க தான் இங்கே உட்காந்துருக்க முடியும். முன் ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் எல்லாம் உண்டு. அது அடுத்த ஜென்மத்துக்கு போகாமல் இருக்கிறது நம்மளோட திறமையினால இருந்துக்கிடலாம். ஆனால் சென்ற ஜென்மங்கள் உண்டு. அதனோட நல்ல விஷயங்கள் புண்ணியமாகவும் கெட்ட விஷயங்கள் பாவமாக வரையில ஏற்ற இறக்கங்கள், பொருளாதார இழப்புகள், அவமானங்கள், நோய் நொடிகள், இடர் இன்னல்களாக வருது. அதை எப்படி சரி செய்யணும், அதுக்கு பிறகு எப்படி ஆன்மீகத்துக்கு வரணும், உங்களுக்கு இடரா இன்னலா துன்பமா துயரமா வேதனையா எதிரிகளால் தொல்லையா எல்லா விஷயங்களையும் தீர்த்து வைக்க இடமா இறைவன் அந்த இடத்துல அமைச்சு அருளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நவக்கிரகங்கள் திருமுருகனை பார்த்து 3 அடின்னு சொன்னாங்க அங்கே வரத சீடர்களுக்கு. இப்போ வந்து 30 அடி தள்ளின்னு சொல்லிட்டாங்க. 30 அடி தள்ளி நிற்கான் நவக்கிரகங்கள். பஞ்சபூதங்கள் இட்ட கட்டளை ஏற்று செய்யறதுனால வர்றவங்கள உடற்கூறுகளில் இருக்கிற மாற்றங்களை எல்லாம் அது கணிச்சு செயல்படக்கூடிய இடமா இருக்கு. இன்னைக்கு என்ன என்ன விஷயங்களோ ரகசியங்களோ அங்கே இருக்கு. தர்மராஜன்னு சொல்லக்கூடியவங்க அப்படியே இங்கே வந்து உட்காந்துட்டாங்க. தர்மராஜனும் தேவேந்திரனும் வந்து உட்காந்துட்டாங்கன்னு நூல்வாங்க சீடர் சொன்னாப்படி. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆட்கொண்டு உட்காந்துட்டாங்க. அவங்கெல்லாம் பணி செய்யக்கூடிய இடம். அந்த கையில் வச்சிருக்கிற அந்த அற்புதமான சுழல் கயிறை, அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அதையே சபையில் கொடுத்துட்டு தவம் இருக்கிற நிலைன்னா அதை யார்கிட்ட கொடுக்க முடியும்? சிவத்திட்டு தான் கொடுக்க முடியும். கொடுத்து அமர்ந்த சபையாக சொல்லப்படுது. இன்னைக்கு எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது. அது அந்த சாதனங்கள்ல முதல்ல பார்க்கையில உங்களுக்கு புரியாது. யூடியூப் சேனல் வழியாக பார்க்க பார்க்க புரியும். 96 நாட்கள் பார்த்தா ஒரு ஆள் மகான் ஆயிடுவான்னு அகத்திய பெருமான் சொல்லுதாரு. எங்களை நம்ப மாட்டையே அப்படின்னு நினச்சி தான் ஆயுதம் கொடுத்துருக்காங்க. என்ன, அதாவது ஏத்தனம் இல்லாமல் பேத்தனம்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்னா ஸ்க்ரூ டிரைவர் வேணும், டாக்டர்னா வச்சு பார்க்கறது வேணும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லா கருவிகளும் தேவைப்படுது. அதை மாதிரி இறைவனுக்கும் ஒரு கருவி தேவைப்படுது. பரசுராமன் பரசு வச்சிருந்தாரா, ராமர் வில்லு வச்சிருந்தாரா, ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நிலை வச்சிருந்தது. இப்போ கல்கி அவதாரம் இங்கே கொடுக்கப்பட்டு இறைவனமே ஆயுதமாக வந்துட்டோம். அவதாரம் கொடுத்தாச்சு, ஆயுதம் வேணா இறைவனே ஆயுதமாக நானே வாருண்டு வந்தது தான் ஆதி கைலாய சிவசூட்சம் நூல். அது வழியாக தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் புரியாத விஷயங்க பொறுமையாக கேளுங்க. என்ன வேணாலும் கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க. குதர்க்கமான கேள்வி அடுத்த ஆன்மீக ரவுண்டு வர இருக்கு. ஞானத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகளை நான் அறிவாளி தெளிவாளின்னு சொல்லி குழப்பாம கேட்பாம தெரியாத விஷயங்களை கேளுங்க. இந்த விஷயங்கள் என்ன, அந்த அந்த மாலை சூடின பையன் கூட நேற்று செந்தில் எந்திரிங்க, செந்தில் எந்திரிங்க, இந்த பையனை ஐயப்பன்ட்ட வந்தால் இத்தனை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்படி. அந்த கேள்விகளுக்கு 4-5 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒரு கேள்வி இருக்குது, அது ஐயப்பன்ட்ட கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்கு. ஐயப்பன்ட்டையா அகத்திய பெருமான்கிட்ட. அது மாதிரி எல்லாருக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வினாக்களை கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. இப்போ அந்த அகத்திய பெருமான் உரையாட்டியிருக்காரு. அடுத்த நிகழ்வுக்கு ஐயப்பனை கூப்பிடக்கூடிய நிகழ்விற்கு அகத்திய பெருமான்கிட்ட அனுமதி கேட்டு அதுக்கு பிறகு வழி இருக்கா, அதுக்கு பிறகு ஐயப்பனை கூப்பிடக்கூடிய நிகழ்வுல, ஏன்னா சபரி சாஸ்தாவும் ஒன்றா உரையாட்டியிருக்காரு. ஐயப்பனை கூப்பிடக்கூடிய நிகழ்விற்கு அகத்திய பெருமான்கிட்ட எல்லார் சார்பாகவும் அனுமதி கேட்டுட்டு அந்த சித்தர்கள் அந்த பானம் குடித்த பிறகு நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க. கொஞ்சம் காத்திருங்க அந்த நிகழ்விற்கு. எல்லாரும் காத்திருந்து அற்புதமாக மதியம் வந்து தேவர்கள் சித்தர்கள் சாப்பிடக்கூடிய அன்னதானம் நடக்கு. அது அகத்திய பெருமான் உட்கார்ந்து சித்தனுக்கு சீடர்களுக்குள்ள இருந்து சாப்பிடக்கூடிய நிகழ்வு நடக்கும். இப்போ அகத்திய பெருமான் அனுமதியோட ஐயப்பனை கூப்பிட நிகழ்வுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா மாறி மாறி அந்த சேனலை பாருங்க, புரிஞ்சிடும். ஏன் இந்த இந்த நிகழ்வு எங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னா யுக மாற்றத்துக்காக. யுக மாற்றம் ஏன் வண்டான எல்லையெல்லாம் கொடுக்கணுமா, வேற எல்லை இல்லையா அப்படின்னா,
அங்கே தான் இறை ரகசியம் இருக்குது, இறை புதையல் இருக்குது. ஏன் சித்தனுக்கு சிவமகா வாழை சித்தனோட ஆற்றலை இவனுக்குள்ளே தான் கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த நிலை வந்து இறை சூட்ச ரகசியம். ஏன்னா இத்தனை பேர் இங்கே வந்து குழுமி இருக்கணும் அப்படிங்கிறது இறைவனோட கட்டளை. இந்த இடத்துல எத்தனையோ ஞானிகள், மகான்கள், யோகிகள், சித்தர்கள்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. அது அகத்திய பெருமானுக்கு தெரியும். அவங்க எப்போ வருவாங்க, எந்த நேரத்தில் வருவாங்க, அவங்களோட இடர்கள், இன்னல்கள்லாம் எப்படி தீர்த்து வைக்கிற நிலைகள்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவங்களோட அவங்களோட அந்த அந்த வினை நிலைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அங்கே வந்துடுவாங்க. ஜெயிச்ச உடனே வண்டான எல்லையில் வந்து நிற்பாங்க. இல்லாட்டி இது மாதிரி சச்சங்கத்துக்கு வருவாங்க. இங்கே கிளைச்சபையிலே நாளைக்கு நூலை கூட்டு அடைக்கக்கூடிய நிகழ்வுகள் கோயில்பட்டியில் நடக்க போகுது. ஆனால் கோயில்பட்டி அறிஞ்ச எல்லையா தெரிஞ்ச எல்லையா இருக்கிறதுனால எண்ணெய் அடையாளம் கொண்ட பகுதியாக இருக்கிறதுனால இந்த இடையில இந்த எல்லையில கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து அந்த கஷ்டங்கள்லாம் நீக்கப்பட்டு காலை வந்து அகல பதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2, 3 சச்சங்கள் இங்கே நிகழ்ந்துருச்சு. இதில் வர்றவங்களும் சீடர்களா, தொடர்பாளர்களா, உதவியாளர்களா, நாளைக்கு இந்த சபையை பற்றி சொல்லுறவங்களா வரப்போறீங்க. ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு நிகழ்வை வந்து அந்த ராதாகிருஷ்ணன் நகரில் அவர் யார் இருக்கா, மாதவன், நீங்களும் எந்திரிங்க, இங்கே வாங்க. இவங்க வந்து அந்த ராதாகிருஷ்ணன் நகரில் வந்து இவங்க வீட்டில் சச்சங்கம் போட்டோம். முதல்ல இவர் மனைவியெல்லாம் போகக்கூடாது, சாமியார்லாம் சும்மா பித்தலாட்டம், ஃப்ராடு, அவங்களாம் பொய் சொல்லிப்பாங்க அப்படி இப்படின்னு திட்டிருக்காரு. இங்கே நீ வேண்டா, இங்கே வாங்க, சாரி இது கட் பண்ணிக்கோ. அவன் இவர் திட்டிட்டு அடைஞ்சிருக்காரு. அந்த அம்மாவையும் வர சொல்லுங்க. இந்த அம்மா வந்து எல்லா உடல்நல குறைவாளாகி அவங்கள வந்து சபையோட சீடர்கள் ஆயிட்டாங்க. அதனால அவங்கள அந்த சபை விளம்பரத்துக்கு பயன்படுத்துது. இந்த அம்மா வந்து அங்கே வந்து நோய் நொடியோட வந்து எல்லா மருத்துவ நிலைகளையும் பார்த்து சூட்சம நோயின்னு சொல்லுவாங்க. சூட்சம நோயின்னா கண்டுபிடிக்க முடியாது. இங்கே தொட்டா அங்கே போகும், அங்கே தொட்டா இங்கே போகும், இங்கே தொட்டா இங்கே போகும். இங்கே கிட்னிக்கு போனான்னா அங்கே காட்டுக்கு போயிடும், காட்டை பார்த்தான்னா இன்னொரு இடத்துக்கு போயிடும். இல்லாட்டி அப்படி போகும், இப்படி போகும். டாக்டரே குழம்பிடுவாங்க. அதுக்கு மருந்து கொடுப்பாங்க, அதுக்கு சரியில்லைண்ணா இதுக்கு மருந்து கொடுப்பாங்க, இதை குணப்படுத்த